ஐயா, அங்க கைவரிசையை காட்டாம வந்துட்டீங்களே, ஏன்? பெரியவங்க யாரும் செய்யற வேலை வெளியே வராதுடா. ஆனா டைம் வந்துருச்சுங்கிறதுனால சொல்றேன், இன்னைக்கு ஷீலா மர்டர் ஆயிடுவா. என்ன, நாகராஜன் கொலை பண்ணிடுவானாங்க? இல்ல, நானே கொலை பண்ணுவேன். ஆனா நாகராஜன் கொலை பண்ணான்னு சொல்லுவேன். எனக்கு அதாட்டம் ஒரு டைம் வந்துடுங்களா? உனக்கு வராதுடா. உனக்கு வேண்டியது இப்போ இன்கிரிமெண்ட் ஒண்ணுதான். ஷீலா, இத்தனை நாள் இந்த ரஞ்சித் ரசிச்ச உன் பாடிய இன்னைக்கு டெட் பாடி ஆக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு. உன்னை நான் கும்பிடுறேன். எனக்கு அந்த சினிமா தியேட்டர் வேண்டாம். வேணும்னா உனக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துறேன். என்ன கொல்ல வேண்டாம் ரஞ்சித். டார்லிங், நீ செத்ததும் அதெல்லாம் எனக்கு தானா வந்து சேர்ந்துடும். டாக்டர், உயிரை காப்பாற்ற கூடிய உங்களை மோசம் பண்ணதுக்கு நான் என் உயிரை இழக்க போறேன் டாக்டர். யார் இந்த கொடுமை செய்வது? ரஞ்சித் என்ன கொண்டு அந்த பழைய நாகராஜ் மேல போறதுக்கு போட்டு செய்யறான் டாக்டர். அந்த மெடிக்கல் கிட்ட கொண்டு வா டாக்டர். பிழைக்க சான்ஸ் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா டாக்டர், நாகராஜ் நிரபராதின்னு போலீஸுக்கு மரண வாக்குமூலம் நான் கொடுக்கணும். அது வரைக்கும் என்ன பிழைக்க வைங்க டாக்டர். டாக்டர், அவளை காப்பாத்தினா உன் உயிரும் போயிடும். டாக்டர், இங்க இருந்து நீங்க ஓடி போயிடுங்க ப்ளீஸ். நீ படவேட்டம்னா நான் பக்கா முனீஸ்வரன். கொலை பண்ண வேண்டிய மனுஷங்களை உயிரோட விட்டு வைக்கிறது நமக்கு வழக்கம் இல்ல. டேய், அவளை பிடிங்கடா. அந்த நாகராஜ் இங்க வர்றதுக்குள்ள ரப்பர் நாயுடுக்கு போன் பண்ணி போலீஸோட வர சொல்லு. ரேகா, You are under arrest. எதுக்கு? இந்த பொண்ணை கொலை செஞ்சதுக்கு. நானா? ரேகாவை கொலை செஞ்சது நீதான் சொல்லி நீதிமன்றத்துல நிறுத்தி என் நெஞ்ச பொழந்தாங்க உங்க வக்கீலுங்க. ஒவ்வொருத்தரும் கொடியவன், குற்றவாளி, கொலகாரன் முத்திர குத்தி என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுச்சு கோர்ட்டு. அப்படி என் காதல சித்திரவதை பண்ணவங்கள, என் மனித தன்மையை நொறுக்கினவங்கள, என் மனசாட்சிய மண்ணுல புதைச்சவங்கள நான் என்ன செய்யணும்? போறீங்க, நான் செஞ்சு காமிக்கிறேன். ஒரு பயங்கர கொலை குற்றவாளி பலர் பாராட்டும்படி செய்வதாக சவால் விட்ட லாயர் மாலதி. மாலதி, 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 பிளீஸ், நீ அவனை கோர்ட்டு கொண்டு போய் விடுதலை பண்ணிடாதே. உன் வாழ்க்கையை அவன் அழிச்சிருவான். பாரு, நீ ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்க. இல்ல மாலதி, பிளீஸ் என் பேச்ச கேளு. வேணும்னா நான் தோத்து போயிட்டு ஒத்துக்கிறேன். நீ தோத்து போனா நம்ம பந்தயத்தின்படி நமக்கு கல்யாணமே நடக்காது. நடக்காட்டி போனாலும் பரவாயில்ல, நீ மட்டும் அவனை விடுவிக்கவே கூடாது. கட்சிக்காரருக்கு உண்டு என்பது சாதாரணமான விஷயம். கௌரவத்திற்குரிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர்கள் நேரத்தை வீணாக்காமல் இதை கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல்ட். யூ கேன் ப்ரொசீட். யுவர் ஆனர், ஒரு தடவை இவரை கவனியுங்கள். பாசம், நேசம், நீதி, பெருந்தன்மை, மனிதத்தன்மை ஆகியவற்றை உயிர் மூச்சாக பாவிக்கிற ஒரு உத்தமர் உங்களுக்கு தென்படுவார்.
கள்ளம் கபடம் கடுகத்தனை கூட தெரியாத இவர் மக்கள் நன்மைக்காகவும் அந்த கிராமத்தின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டார். இவர் மைத்துனி பட்டிக்காட்டில் ஆஸ்பத்திரி கட்டி மக்கள் சேவை செய்ய பட்டணத்திலிருந்து கிராமத்திற்கு வந்த ஒரு லட்சியவாதி. அந்த ஆஸ்பத்திரிக்கு தன் சொந்த ஆஸ்தியான எவ்வளவோ மதிப்புள்ள பூமியை மக்களுக்காக தியாகம் செய்த மனித தெய்வம் இவர். அத்தகைய ஒருவரை வாழ்வில் எப்போதாவது ஒரு நாள் மணந்து கொண்டால் தன் கனவு பறித்துவிடும் என்று மகிழ்ந்திருந்த சமயத்தில் இந்த அநியாயம் நடந்தது. பட்ட பகலில் பிரிப்ளானோடு அந்த குற்றத்தை என் கிளைண்ட் மீது சுமத்தினார்கள். அதற்கு விரோதமும் பொருளாசையும் தகுந்த காரணங்களாக கண்ணெதிரை தென்படுகின்றன. இவற்றையெல்லாம் சாட்சி ஆதாரத்தோடு கூடிய விரைவில் கோர்ட்டில் வைத்து அந்த நிஜ குற்றவாளியை சட்டப்படி பிடித்து தர நிறைய அவகாசம் இருக்கிறது. அதுவரைக்கும் அந்த முயற்சியின் ஒரு பகுதியாக என் கிளையண்டை ஜாமீனில் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோர்ட்டாரை கேட்டுக்கொள்கிறேன். குற்றவாளியை வெளியே அனுப்பினால் தவறு நடக்காது கேரண்டி என்ன? அதற்கு யார் உத்தரவாதம்? நான் இருக்கிறேன் யுவரான. நீங்கள் யுவரான, இப்போது நாகராஜன் இருக்கிற சிறையில் ஜெயிலராக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். வெயிலில் நீங்கள் அவரை அனுமதிக்கிற நாள் வரையில் அவர் என் வீட்டில் தான் இருப்பார். அவர் எந்த தகாத வேலை செய்தாலும் அதற்கு முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அட்வொகேட் மாலதி வேண்டுகோளின்படி ஜெயிலர் சாமுண்டீஸ்வரி ஜாமீன் பேரில் குற்றவாளி நாகராஜனுக்கு 6 மாதம் பெயில் அனுமதி தரப்படுகிறது. நாகராஜா, ஒரு ஜெயில் சூப்பரிண்டென்ட்டும் ஒரு மனித தன்மையுள்ள லாயரும் சேர்ந்து செஞ்ச உதவிதான் இது. எனக்கு தெரியுங்க. உன்னை என் வீட்டுல வச்சுக்கிறேன்னு அப்ப சொன்னது எதுக்கு தெரிஞ்சுதா? நான் பெத்த பொண்ணு உன் மனமாற்றத்துக்கு உதவி செய்வா. அதை காட்டில எனக்கு வேண்டியது வேற என்ன இருக்கு? நீ எந்த தப்பு இருக்கட்டும். ஐயா, மோசம் போயிட்டோமுங்க. அந்த நாகராஜனை லாயர் மாலதி ஜெயில இருந்து வெளியே கொண்டாந்துட்டா. ஜெயிலர் வீட்டுக்கு போற வழியில நாகராஜன் தப்பிட்டானா? கங்காராம் சார், எடுத்துக்க என் துப்பாக்கி. அந்த சந்தர்ப்பத்தை உனக்கு நான் தரமாட்டேன்டா. என் மஞ்சள் குங்குமத்தை அழிச்சிடாதண்ணா, என் மஞ்சள் குங்குமத்தை அழிச்சிடாதண்ணா. அண்ணா,
போகலாம். நாகராஜா, ஒரு வாட்டி அந்த முகத்தை பாரு. உன் ஒருத்தனுக்காக, உன் வாழ்வுக்காக தன் உறவினரோட போராடி மாலத்தி கல்யாணம் கூட வேண்டான்னுட்டா. கோர்ட்ல விண்ணப்பம் செஞ்சு அவ எதுக்கு உன்னை வெளியில கொண்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சுதா? என் இதயத்துல செத்து போன மனித தன்மைக்கு உயிர் கொடுக்கறதுக்காக. இல்ல, உங்க மனித தன்மை செத்து போகல. செத்து போயிருந்தா அந்த ரஞ்சித்தை நீங்க வெட்டி துண்டு துண்டாக்கிருப்பீங்க. மனித தன்மை இல்ல அவனை நான் கொலை செய்யறதுக்கு தடையா இருந்தது. வேற என்ன? அவன் மனைவியின் மாங்கல்யமா? ஆமா, அந்த மாங்கல்யம் மட்டும் என் கண்ணுல படாம இருந்திருந்தா அவன் பணம் அன்னைக்கே சுடுகாட்டுல எரிஞ்சிருக்கும். நாகராஜா, ஒருத்தியோட மாங்கல்யம் உங்க கண்ணுல பட்டுதுன்னா, அது உங்களை கொலை செய்யாதபடி தடுக்குதுன்னா, அதுக்கான காரணத்தை நீங்க யோசிங்க. வேண்டாம், அந்த நிகழ்ச்சியை எனக்கு ஞாபகப்படுத்தாதீங்க. நான் அப்படியே அரக்கனா மாறிடுவேன். என்ன கொஞ்சம் அமைதியா இருக்க விடுங்க. வெளியே போங்க. பெருகி வர்ற வெள்ளத்துக்கு அணை கட்டுறது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லம்மா. அத ஒரு நாள்ல பூர்த்தி செய்ய முடியாது. நீ வீட்டுக்கு போ. பாரு, நீ மாறுறதுக்கு முயற்சி செய். அதை விட்டு தப்பி போறதுக்கு முயற்சிக்காத. உன் மனமாற்றத்துக்காக பிடி சாதம் போட வேண்டிய இந்த கைங்க உன்னை சுட்டு பொசுக்கிறது கூட பின்வாங்காது.